ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை மாவு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம், இல்லை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைக்கோசு காய் துருவியில் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது நம்மளுக்கு அடை தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அதோட கொஞ்சமாக குடமிளகாவும் மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கேரட்டும் துருவி சேர்க்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அளவெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு பிசைறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மாவுக்கும் காய்க்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். முதலே உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடும்போது உப்பு எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இது வேண்டானா தவிர்த்துக்கலாம். தயிரோட புளிப்பு அடைக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது, அப்போ அடை கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு மாவு தளர்வாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு அடை எடுத்து தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா அடை தட்டிக்கலாம். இது மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு பவுலில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் நினச்சி அடை தட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு கை அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ தண்ணி தொட்டு இந்த மாதிரி மாவை நல்லா பரப்பி விட்டுடலாம். திரும்பவும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு திரும்ப இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதுசாக செய்கிறவங்களுக்கு ஒரு 2 அடை தட்டுற வரைக்கும் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். இப்போ 2 பக்கமும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி ஏதாவது சேர்த்துட்டு எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சப்பாத்தி செய்கிறத விட இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே செய்ய தேவையில்லை, அப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். குடமிளகாய் இந்த அடைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் அடையாக போட்டு எடுத்துக்கலாம். இதில் தயிர் சேர்த்து மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால அடை நல்லா சாஃப்டாக இருக்கும். விருப்பப்பட்டால் இதில் பச்சை மிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால மிளகாய் சேர்க்கல. ரொம்ப ஹெல்த்தியான நல்லா டேஸ்டியான கோதுமை அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மழை டைமில் ஈவினிங் ஸ்நாக்காக கூட இது நம்ம டீ டைமுக்கு செய்யலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.